Okay, with this we'll close. Okay, the process capability indices அப்படின்றது இது என்னன்னா, see this is very clear. Okay, what is your specification limit அப்படின்றத we have to finalize, and then based on that what we are going to do is what is your process variation. இது நமக்கு தெரியும்ல, what is the process variation is there, and then based on this we are going to come back to the process capability. What do you mean by process capability? அது எந்த ப்ராசஸா இருந்தாலும் சொல்லுங்க. லோரன், கேட், வேற இருக்கா, லியோனல், நீங்க சொல்லுங்க. வாட் யூ மீன் பை ப்ராசஸ் கேப்பபிலிட்டி? சார்ஜ் டீமே பிடிக்கலாம் போதும். Sir, whether we are able to send all the claims, whether we are maintaining first pass ratio is 100%. அவ்வளோ டீட்டெயிலாம் போகணும். உங்களோட சார்ஜ் கெப்பாசிட்டி வந்து 120ன்னு வச்சுங்க. நான் ஒரு 400 சார்ஜ் கொடுத்துட்டு இன்னைக்கே நீங்க அடிக்கணும்னு உங்க உயிரை வாங்குறேன். ஓகே, யூ ஹாவ் டு செக் வெதர் இஸ் மை ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இஸ் தேர் ஆர் நாட். ஓகே, என்கிட்ட ஆளே இல்லாமல் நான் எங்க சார்ஜ் அடிப்பேன். தட்ஸ் கால் த ப்ராசஸ் கேப்பபிலிட்டி. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே. இப்போ ப்ராசஸ் வந்து செகண்ட் டைம் எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா, ப்ராசஸ் கேப்பபிலிட்டி யூ ஷுட் நோ வாட் இஸ் யுவர் யூஎஸ்எல், what is your LSL divided by 6 sigma will give the process capability, right? So what do you mean by that? For example, எனக்கு வந்து 120 is my target, right? 120க்கு என்னால் எவ்வளவு டீவியேஷன் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் from the 120 she can go up to 150. So 150 will become my USL. Low performer can do only 80. So நம்ம எவ்வளவு சொன்னோம் இங்க, 150 minus 80, that is 70 divided by your 6 sigma deviation. That's your process capability. அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும், ரைட்? நீங்க அதுக்கு மேல என்ன தலைகீழ உருண்டாலும் I cannot enter the charge, right? That's what we are saying, but this is a scientific way of calculating it. Okay, இப்போ CPP வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது பார்க்கறோம். பாருங்க, when the CP value is 1 to 1.3, that means we have operating under the tight control, right? That is all your process under the control. When your CP value is 1, that means our process bit equals our specification bit. That means must be closely monitored. Okay, இது எங்கேயா மிஸ் பண்ணீங்கனாலும் you are not able to meet out your process delivery. When CP value is less than 1, that means your process is not at all capable, right? So that's what it will give an indication to you whether your CP is capable or not capable or need additional monitoring, right? இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மெட்ரிக்ஸ். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் ஆல் யுவர் ப்ரொடக்ஷன் ஹிஸ்டரி and then see that what is your USL, what is your LSL and your 6 sigma. நீங்க தப்பா நினைச்சீங்களா? அந்த USL LSL ஒரு மீன் வச்சு ஒரு ஸ்லைடு இருந்துச்சுல, அந்த ஸ்லைடுல நீங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா என்ன எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். இந்த வரேன், ஒரே நிமிஷம் நான் போட்டலாம் அதை. ஓகே, நான் அது பண்றேன். ஓகே, this is about 1.3. இதை முடிச்சிடுறேன். இது முடிச்சுட்டு we'll go back and then explain. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா CP adjusted for the CPK-ன்னு ஒன்று இருக்கு. ஓகே, CP and CPK is very important metric for the operation side of it. CPK takes adjustment whether the process is centered or not centered. இதுக்கு பேர் வந்து skewness-னு சொல்லுவோம். ஆக்சுவலா இந்த பெல் டயக்ராம் இருக்கு இல்லைங்களா, பெல் டயக்ராம் ஆல்வேஸ் இட் ஷுட் பி லைக் திஸ். இதுக்கு பேர் என்னன்னா, this a normal curve சொல்லுவோம். Whenever this curve is turning towards UL or upper limit or lower limit, this is called skewness சொல்லுவோம். எந்த பக்கம் வந்து உங்களோட கர்வ் வந்து டர்ன் ஆகுது அப்படின்னா உங்களோட ப்ராசஸ் வந்து டுவர்ட்ஸ் அப்பர் லிமிட்டுக்கு போகுது, இல்லை உங்க ப்ராசஸ் வந்து கோயிங் டுவர்ட்ஸ் லோவர் லிமிட் அப்படிங்கிறத இந்த பெல் கர்வ் வந்து காட்டும். ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இஃப் யூ கோ டு பிளாங்க் belt, it will be covered in depth on the skewness, kurtosis எல்லாம் கவர் பண்ணுவாங்க. இப்போ நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன பண்றோம்னா, CPK we have to calculate at minimum and the maximum நம்ம calculate பண்ணோம். CPK-ன்றதுல CPK-ல என்ன பண்ணுவோம்னா USL minus X bar divided by 3 sigma. ஓகே, இது வந்து CPU which is upper limit. Lower limit வந்து X bar minus X bar into nothing but average. ஓகே, average minus LSL divided by 3 sigma. இது ரெண்டையும் அடிச்சிங்கன்னா இதுதான் ரேஞ்ச் இருக்கணும். CPK வந்து எப்பவுமே 1.67ல இருந்து 5 வரைக்கும் இருந்ததுன்னா, 1.67ல இருந்ததுன்னா you are at 5 sigma. When your CPK is 2, it will be a 6 sigma. Okay, இது ஒரு table போட்டுட்டு we will come to a conclusion. Okay, how to identify it. Okay, and this is the last slide for this chapter. We'll close. Okay, for example, cost of the poor quality. Okay, this is also important metric which need to be decided on your projects. Okay, cost of the poor quality is not a cost of the quality, cost of the poor quality.
Poor quality என்னன்னா actual cost of the product or a service minus minimum cost. For example, நீங்க இன்னைக்கு வந்து ஒரு 1000 சோப் வந்து இன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்றீங்க, ரைட்? இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து 1000 சார்ஜஸ் வந்து நீங்க நீங்க அந்த இன்னைக்கு அடிச்சிருக்கீங்க, ரைட்? அடிச்ச சார்ஜ் வந்து இன்னைக்கு வெளியே போல, ஆர் there is an error, ரைட்டா? அந்த எரருக்கு வந்து ஆக்சுவல் காஸ்ட், ஓகே, அந்த சார்ஜ் டிகிரிக்கு நம்ம எவ்வளோ ஆக்சுவல் காஸ்ட் ஆச்சு, காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சோப் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 சோப் வந்து எவ்வளோ செலவாச்சு, அதுக்கான காஸ்ட் என்ன, அதை மைனஸ் பண்றோம், ரைட்டா? இப்போ நீங்க இது வந்து சார்ஜ்னு வச்சுங்களேன். இப்போ நான் இந்த சார்ஜ் வந்து பில் பண்ணியிருந்தேன்னா வாட் இஸ் த காஸ்ட், ஓகே, என்ன சார்ஜ், அதுல எனக்கு என்ன காஸ்ட் போச்சு, எவ்வளோ வர வேண்டிய வருமானத்துல எவ்வளோ லாஸ், தட் வி வில் கம்பைன் இட் இன்டு அ புவர் குவாலிட்டி. இந்த புவர் குவாலிட்டி வந்து நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்க்கெட்ல வந்து நீங்க வந்து ப்ராடக்ட் பண்ணி வெளியே அனுப்பிட்டீங்க, அங்க டேமேஜ்னு போயிட்டு ரிட்டர்ன் வருது, டேமேஜ்னு சொல்லிட்டு வாரண்டிக்கு வந்து சர்வீஸ்க்கு வருது, எல்லாமே உங்களோட காஸ்ட்ல. நீங்க எல்லாத்தையும் ப்ராப்பரா செக் பண்ணி அனுப்பலன்னா this will be the cost of the poor quality. I can say that நீங்க வந்து ப்ராப்பரா வந்து சார்ஜ் என்ட்ரி பண்ணல, வாட் எவர் இஸ் காஸ்ட் ஹேப்பனிங் இன் த ஏஆர் இஸ் யுவர் சார்ஜ் என்ட்ரிஸ் காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி. அவ்வளோதான், சிம்பிளா அடிக்கணும்னா அதுதான் வழி, ரைட்? 4 sigma level equal to 20% of sales revenue are at loss. 4 sigma, for example, ஏதாவது உங்க ப்ராசஸ் வந்து 4 sigma level இருக்குன்னா you are at 20% loss. If you are at 5 sigma level, you are at 10% loss. Okay, types of COPQ, for example, prevention cost. இதுல வந்து 4 type of cost இருக்கு. One is prevention cost, appraisal cost, internal cost, and then external cost. Okay, prevention cost பாத்தீங்கன்னா pre-billing பண்றது, pre-billing audit, and then quality checklist. This is the prevention. We are trying to avoid error is going to happen in the later part before we release the claim. Appraisal cost, testing, rejection, and the denial. These are all appraisal costs. After it is happening, we are correcting it. Okay, prevention is before it happening. Internal cost, rework. For example, I identify something and then sending for rework and the scrap. These are all internal costs. External cost on the sales, return, unpaid AR is my external cost. Okay, any question here? இந்த 4 காசுமே ஒன்னோட இன்டர் ரிலேட்டட் தானே? இன்டர்ரிலேட்டட். prevention வந்து கிளைம் வெளியே போறோம், அதாவது இல்ல, உங்களோட அது ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் 3 புரிஞ்சிச்சு. இந்த எக்ஸ்டர்னல் காஸ்ட் எக்ஸ்டர்னல் தான் காஸ்ட் வந்து புரியல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து வித்துட்டீங்க, ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டீங்க, they are coming saying that this product is not working because of the warranty, you have to do a free service. அது உங்களோட எக்ஸ்டர்னல் காஸ்ட். ஸோ இப்போ இதுல நான் இதோட ரிலேட் பண்றேன்னா, இதுல நான் எங்கேயுமே எதுவும் எரர் ஐடென்டிஃபை பண்ணல, இல்ல எரர் ஐடென்டிஃபை ரீவர்க் எதுவும் பண்ணல, கிளைம் வந்து வெளில போயிடுச்சு, ஆனா எனக்கு பேமெண்ட் வரல. அதான் unpaid AR. அதுதான் அது உங்களோட எக்ஸ்டர்னல் காஸ்ட். நீங்க வந்து சார்ஜ் அடிச்சு கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா there is no cost of poor quality. நீங்க ஏர்ல வந்து உட்கார்ந்தாவே that is a cost of poor quality தான் என்னைய பொறுத்த வரைக்கும். Okay, right. Okay, we will go to one slide and then we will discuss on that. Can you able to see my screen? Excel தெரியுதா? No, sir. No, bro. Okay, இப்போ இது வந்து எக்ஸல் வச்சுங்க. Okay, we are going to calculate our CP. Okay, process capability. இப்போ நம்ம வந்து டேட் எடுத்துக்கலாம். We will take 5-1. டைம்ஸ் அப்பா, இங்க யாரோ ஒரு ஆள் பின்னாடி இந்த டைம்ஸ் அப் சொல்றாங்க. யாருக்காவது டைம்ஸ் அப் வச்சாங்க? 6 நிமிஷம் இருக்கு பஸ். இன்னும் 6 நிமிஷம், 6 minutes or more. No times up. Not uncle. Okay, done. Okay, so we'll calculate the charge entry production. Okay, so we'll take 120 is your target. Okay, on an average they are doing a different number. Okay, 110, and then we'll take 130. Okay, 104.
ஐயோ ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதே ஈக்குவல் டு டாப் கொடுத்துட்டீங்க, அப்படியே கண்ட்ரோல் டி கொடுத்துருங்க பாஸ். அதே அப்படியே எல்லாத்துக்கும் காப்பி ஆயிடும். இந்த 120க்கு பதிலா 100ன்னு வச்சிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இல்ல டிஃபரெண்ட் இருக்கும் நம்பர், அப்பதான் Number இருக்கணும். அவுட்புட் வரும். ஓகே, இதான் என்னோட ஃப்ளோன்னு வச்சுங்க. ஓகே, so I'm doing around 140 here. Okay, this is what my production number. See, இப்போ நமக்கு என்ன வேணும்னா we need some parameters. Okay, one is x bar, which is a average, which is we'll call it as a mean, right? Mean equal to this is my average. இதான் x bar ன்னு சொல்றோம் நம்ம. Okay, and then I have to calculate my standard deviation. Standard deviation is so in the process order I'm taking the standard deviation here. So 10 will be my standard deviation. பஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட மேனுவல் மெத்தட் எப்படி பஸ்? Manual method வந்து ரொம்ப சிம்பிள். இல்ல இது எனக்கு வந்து தெரியும், average. அதனால பசங்க எல்லாத்துக்கும் சொன்னா ஆவரேஜ் எடுத்துக்கணும். ஆவரேஜ் வந்து 115. அன்னைக்கு யாரோ இவர் கேட்டார், ராயன் கேட்டார். ஓகே, இந்த பாருங்க, இதோட டிஃபரன்ஸ் இது இஸ் கால்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ 115 மைனஸ் 120 இதுதான் ஆவரேஜ் என்னது. ஓகே, 1 செகண்ட். இது வந்து என்னோட ஆவரேஜ். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு கால்குலேட். ஓகே, ஃப்ரம் ஆவரேஜ் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். இப்போ இத போடிங்கனா இதோட ஆவரேஜ் தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதோட டோட்டல் எடுத்துக்கணும். இந்த டோட்டல் வந்து ஸ்கொயர் ரூட் அடிச்சீங்கன்னா you will get this number 10.02. on an average it will deviate by 10.2. அதான் இது பாப்புலேஷன் ஆவரேஜ். ஓகே, இப்போ நீங்க சிபி ல வந்து என்ன செக் பண்றோம்னா சிபி. ஓகே, சிபியோட ஃபார்முலா என்னன்னா யூஎஸ்எல் மைனஸ் எல்எஸ்எல் இன்டூ 6 சிக்மா. ஓகே, யூஎஸ்எல் எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னு, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்எல்க்கு என்ன ஃபார்முலானா யூ ஹாவ் டு டேக் யுவர் ஆவரேஜ். ஓகே, ஆவரேஜ் ஷுட் பி த ஃபிக்ஸட் ஒன், நாட் அ ரேண்டம் ஒன். சரி, இது வந்து உங்களோட ஆவரேஜ். ஓகே, இன்டூ யூசிஎல் எப்பவுமே நம்மளோட ஃபிக்ஸட் தான். நீங்க என்ன ரேஞ்ச் எடுத்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டேக்கிங் 3 இன்டூ 3 multiplied by your standard deviation. 140 தான் நமக்கு யூசிஎல்ல வச்சுக்கிறேன், ஏன்னா அதான் மேஜர் ப்ரொடக்ஷன். புரியல என்ன சொல்றீங்க? இப்போ 120 டார்கெட் நம்ம ஹையஸ்டா போனதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இப்போ நீங்க போடுற டேட்டா வச்சு பாத்தீங்கன்னா யூசிஎல் வந்து 140 வரும். ஹையஸ்ட் போட்டா. ஆமா, லோவஸ்ட் போட்டீங்கன்னா 104 வரும். 145 யூஎஸ் லிமிட். ஓகே, யூஎஸ்எல் வந்து 145. ஓகே, லோவஸ்ட் பார்த்தீங்கன்னா இது அதே சேம் திங் யூ புட் இட் இன் த நெகட்டிவ் ஃபார்முலா. ஓகே, இப்போ அதில் உள்ள போயிட்டு யூ ஜஸ்ட் ஹேவ் இட் அஸ் அ மைனஸ். இதே மாறிடுச்சு உள்ள P2. இட்ஸ் நாட் P2, இட் இஸ் O2. ஓகே, இதுதான் உங்களோட யூஎஸ்எல். இது வந்து எல்எஸ்எல். ஓகே, விச் இஸ் அ லோவர் கண்ட்ரோல் லிமிட் வந்து இது. ஸோ ஃபார்முலா என்ன, திஸ் மைனஸ் திஸ் டிவைடட் பை 6 சிக்மா, தட் இஸ் யுவர் ஃபார்முலா. ரைட், இப்போ நீங்க கேப்பபிலிட்டி எப்படி பாக்குறீங்கன்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணோம். தட் இஸ் ஈக்குவல் டு திஸ் மைனஸ் இந்த நம்பர். ரைட், இட்ஸ் கமிங் 181 டிவைடட் பை யுவர் 6 சிக்மா, தட் இஸ் ஈக்குவல் டு 6 இன்டூ யுவர் சிக்மா லெவல் வந்து இது. ஓகே, இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம். தட் இஸ் ஈக்குவல் டு 181 டிவைடட் பை யுவர் 61. ஸோ 2.96 இஸ் மை சிபி. ஓகே, நம்ம என்ன பார்த்தோம், சிபி வந்து 1ல இருந்து 1.33 வரணும்னு பேசணும். கரெக்ட். ஸோ உங்களோட இது வந்து லெஸர் தேன் 1 இருந்ததுன்னா நாட் கேப்பபிள், 1 இருந்ததுன்னா இட் இஸ் அ டைட் கண்ட்ரோல், க்ளோஸ்லி மானிட்டர்ட். 1 to 1.3னா இட்ஸ் ரைட், இட் ஷுட் பி அண்டர் த டைட் கண்ட்ரோல். நம்ம வந்து 1.13ல இல்லை, அதோட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வாட் வி நீட் டு டூ, வி ஹாவ் டு கோ பேக் அண்ட் தென் சி தட் வேர் எவர் வி நீட் டு இம்ப்ரூவ் ஆன். See, especially எங்கெல்லாம் நெகட்டிவ்ல இருக்கும், you have to tighten it. Say for example,
இது எங்களுக்கு கம்மியா இருக்கும், பாசிட்டிவ்ல இருக்கும், that and all we have to improve on. Okay, so this is a way you have to calculate your CP. CPK வந்து அதேதான். CPK ஓட ஃபார்முலா வந்து are able to see that PPT தெரியுதுல்ல உங்களுக்கு, தெரியல? தெரியுது பாஸ். ஓகே, அந்த இதுல வந்து அதேதான், UCL மைனஸ் ஆவரேஜ் டிவைடட் பை 3 சிக்மா. இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு தெரியும். 1.65லேருந்து 2. ஸோ திஸ் ஆர் ஆல் வெரி சிமிலர் இண்டிகேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு யுவர் ப்ராசஸ் இஸ் ஸ்டேபிள் ஆர் நாட் ஸ்டேபிள் அப்படிங்கிறத இங்கேருந்து பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ஏதாவது ஒரு 1 month ப்ரொடக்ஷன் டேட்டா எடுத்துகிட்டு பண்ணி பாருங்க உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு, அல்லது ஏஆர் ப்ரொடக்டிவிட்டி டேட்டா எடுத்துட்டு யூ ஜஸ்ட் டூ இட் அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்ட் வெதர் யுவர் ப்ராசஸ் கேப்பபிலிட்டிஸ் தேர் ஆர் நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும் உங்களுக்கு. ஓகே, இப்போ இது வந்து ஐடியல் வந்து 1 to 1.3ல இருக்கணும். 1.33ல இருந்ததுன்னா you can take longer breath and then take some rest, processes in the control. Okay, -1ல இருந்ததுன்னா you will be in trouble. இதுல நிறைய வந்து நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய இருக்கனால we are at a good shape now. ப்ரொடக்ஷன் நம்பர் ஜாஸ்தியா இருக்கனால, இல்லைன்னா it will be a challenge only. Okay, actually, I just want to understand how the value reflects here. It's taking time. Okay, got it. One second. So, in the data, it will give some more clarity to you how our random data sample looks like. So, mean on an average on the 115. Okay, standard error approximately it's coming to 2. Mean is 110. Mode on the 120 on the ஜாஸ்தியா இருக்கு இதுல. மோட் அப்படின்னா 120 வந்து நிறைய டைம் அடிச்சிருக்கோம், அதனால தான் உங்களுக்கு வந்து இட்ஸ் கோயிங் அப் டு 2.3க்கு மேலே போகுது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம எவ்வளோ எடுத்துருந்தோம்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 10.2, ஹியர் இட்ஸ் சேயிங் 10. ஓகே, அந்த டிஜிட் கண்ட்ரோல் பண்ணால 10 நிற்குது. சாம்பிள் வேரியன்ஸ் 107. இந்த கர்டோசிஸ் பேசணும்ல, இப்போ இதை வந்து ஒரு கிராஃப் அடிச்சிங்கன்னா இட் வில் ஷோ வேர் ஹவு இட் இஸ் கோயிங்ன்றது. கர்டோசிஸ், ஸ்கியூனஸ் கர்டோசிஸ் இதெல்லாம் வந்து ஒரு மெத்தடாலஜி. மினிமம் வந்து 104, மேக்ஸிமம் வந்து 140, மொத்தம் வந்து 31 யூனிட்ஸ் இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம கிராஃப் அடிக்கிறோம்னு வச்சுங்களேன், கிராஃப் அடிச்சோம்னா இட் வில் கிவ் அ டிஃப்ரெண்ட் நம்பர். ஓகே, இப்படி வரும் கிராஃப். இதை வந்து ஃப்ரீக்வன்சி வைஸ் நீங்க கிராஃப் பிடிச்சி அடிச்சிங்கன்னா இட் வில் பிரிங் யூ டு த அந்த ஆர்கே வந்து நிற்கும்ல. தட் ஆல்சோ வில் டூ. சி, மினிமம் வந்து 104, மேக்ஸிமம் வந்து 140, ரைட்டா? இது ரெண்டுக்குள்ள வந்து பின் கொண்டு வரணும். இதை ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு கிரியேட் அ பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் எவர் இஸ் தேர் இன் 104 அப்படின்னு வச்சுட்டு 5 ஆட் பண்றோம்னு வச்சுங்க. 104 அண்ட் 110 வரைக்கும் செகண்ட் பின். ஓகே, 115 தேர்டு, 120 ஃபோர்த்து, 125 ஃபிஃப்த். இதெல்லாம் உங்களுக்கு வந்து இதில் வரும். ஓகே, டோன்ட் பிரேக் யுவர் ஹெட், யூ வில் கெட் இட் இன் பிளாக் பெல்ட். 140 இப்படி பிரிச்சுக்கணும் பின்ல. ஓகே, இப்போ என்னன்னா இதை பேஸ் பண்ணி மின் அண்ட் மேக்ஸ், நான் இன்னைக்கு ஒரு நாள் லியோனலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன், மறந்து போய் ரொம்ப டீட்டெயிலா. ஓகே, ஸோ அதை வந்து ஐ ஜஸ்ட் ட்ரை டு டூ இட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஜஸ்ட் ஸ்பிளிட்டிங் இட் இயர். ஸோ இதில் என்ன பண்ணுறோம்னா, வி வில் கோ டு டேட்டா and then go to data analysis. முதல்ல இல்லைன்னா you can add the data analytics. ஓகே, இங்கே வரும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. Become confused.
சரி ஹிஸ்டோகிராம் அடிக்கலாம்னு வச்சுங்க. ஹிஸ்டோகிராம் போயிட்டு first you have to select the input range. My input range is this. Okay, I selected my input range. Bin range select பண்ணணும். bin என்றது எப்படி how I want to categorize it. Okay, so இதுல பாத்தீங்கன்னா this is my bin range. 104 to 140 is my bin range, and I have a okay இதுல label இல்ல. One second, ஒரே ஒரு செகண்ட், இதுல label போடலாம் நான். This is my bin and போட்டுறணும் அந்த கேட்டகரி, அது போடல. I will go ahead and then do the same thing again. Histogram input range வந்து என்னோட இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் input range. I am taking from the ப்ராடக்ட்ல இருந்து எடுத்துக்கிறேன், ப்ரொடக்ஷன்ல இருந்து. bin அதே மாதிரி I will include the header and going with the bin. I am selecting label. First one is label னு கொடுத்துறேன். output range எனக்கு எங்க வேணும்னா I need my output range இந்த இடத்துல output range கொடுக்குறேன். I want a chart output. Okay, கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா you will get a history here. Okay, this is what my histogram. Okay, histogramல உள்ள போயிட்டு change your quick output. This is what your histogram looks like. So இதான் வந்து உங்களோட frequency distribution. Okay, 110 வந்து ஜாஸ்தியா இருக்கு, 120 கம்மியா இருக்கு, 130. So it's not a regular interval, but you don't have some data are missing. ஏன்னா நம்ம ரேண்டம் அடிச்சனால உங்களுக்கு வந்து இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. இல்லைன்னா you can see the thing over here. நீங்க சொன்னப்பறம் அந்த பின் வேல்யூ நான் மேனுவலா ட்ரை பண்ணி பார்க்கும்போது அது கரெக்டா வந்துச்சு இருக்கு. இந்த லாஸ்ட் ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் டிவைட் பை பண்ணப்போ 5 or 4 இது மாதிரி போட்டு பிரிச்சீங்கன்னா இந்த frequency, இந்த based on the frequency you will hit your histogram. ஓகே, இந்த ஹிஸ்டோகிராம்ல இப்போ இதே இது வந்து ஹிஸ்டோகிராம் பதிலாக இந்த இதுவும் பண்ணலாம் நம்ம. we can do one more thing called okay, the chart format உங்களுக்கு தெரியுதுல, இது வந்து இதான் அந்த ஹிஸ்டோகிராம் ஃபார்மேட். 110 is your major. அதனால தான் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து வேரியேஷன் நிறைய நிற்கிறது இல்லை. you take your actual data and then try this. It will give more clarity on it. உங்க CP எல்லாம் செக் பண்ணீங்கன்னா you will understand. See, when the management is coming back and asking can you able to take the new project based on your CP, you can tell them if your process is within 1 to 1.3, yes we can add it extra, இல்லைன்னா நம்ம ஆட் பண்ண முடியும்ன்றதை சொல்ல முடியும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1.3 பதில் நமக்கு எவ்வளவு வந்து 2.9 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா still we can improve on, right? நம்மளோட ஐடியல் வந்து 1.33, நம்ம எங்க இருக்கோம் 2.9ல இருக்கோம். அப்படின்னா still I can use my team here. 1.33 வந்துச்சுன்னு வச்சுங்க, you are in tight control, you cannot add anything else here. இங்க வந்து நிறைய lot of chances for your improvement. ஏன்னா இவங்களோட மீன் எவ்வளவு இருக்கு, மீன் is sitting under your மீன் 110ல தான் உங்களோட மீடியன் இருக்கு. மீன் வந்து 115 தான் மீன், because you have 5 here to improve. That's what it says. 2.9ல இருக்கனால தான், அதனால தான் 2.9ல இருக்கு. இப்போ இதே இது 1.9ல இருக்குன்னு வச்சுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் we will change this into many into 120. இப்போ இங்க நிறைய உங்களுக்கு வந்து எங்க டிவியேஷன் இருக்குன்னா 104லாம் இருக்குல்ல, இதை வந்து நம்ம we will change some of them into 120ல சேஞ்ச் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இதை 120 மட்டும் விட்டலாம். we will change both into 120. Okay, now you see what's your number is. இது மாறல. இது ஒரு டேட்டா எடுத்துருவாங்க, ரியல் டேட்டா எடுத்துருவாங்க. we'll check it. It's not matching here. 3.79. 7.2 is your average is 121. ஃபார்முலா கரெக்டா? கரெக்ட். 6 sigma ஜாஸ்தியாக கூட it should come down. இங்கே தப்பு பண்றோம். நான் இந்த ரியல் டேட்டா எடுத்து கொடுங்க. we'll try that. I'll prepare one data and then show you by the next class. Okay, CPK மட்டும் next ஒரு class வச்சுக்கலாம். Okay, right. So with that we close around 8 chapters. போய் கொஞ்சம் டைம் இருக்கும், படிங்க, எல்லாம் சுத்தம் புரியாது. Okay, just go through that, complete your quiz and then get ready. Okay, QC எடுக்க ஆரம்பிச்சிடலாம் மாதிரி. புரியல என்ன?
இல்ல அந்த குவிஸ் எல்லாம் எடுக்க குவிஸுக்கும் உங்க கோர்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. டெஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட், குவிஸ் இஸ் டிஃப்ரெண்ட். குவிஸ் வாட் யூ ஆர் ஸ்டடிங் அண்ட் தென் வாட் யூ ஆர் செக்கிங் இட். குவிஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் வேற எக்ஸாம் ஐ திங்க் வி ஹேவ் செப்பரேட் லிங்க்னு நினைக்கிறேன். குவிஸ் கிடையாது, உங்க எக்ஸாம் வந்து குவிஸ் கிடையாது. அப்படின்னா லோரன் பாஸ் இப்போ இந்நேரத்துக்கு மொத்த குவிஸ் நான் தான் எடுத்து வச்சிருக்கேன் உங்க லாகின்ல. அப்படியே அந்த மிச்சவங்களுக்கு இன்னைக்கு பேசிட்டு அந்த மண்டே